ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு யூனிக் ஹேர் க்ரோ இருக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோட்டோ நீங்கள் பார்ப்பீங்க அந்த ஸ்க்ரீனில். ஸோ இப்போ என்னுடைய ஃபோட்டோ பார்ப்பீங்க. ஸோ எவ்வளோ கான்ஃபிடென்ட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்னோடய ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஜேர்னி பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி நான் யூனிக் ஹேர் க்ரோக்கு உள்ள என்ட்ரு ஆனேன். ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு 2 to 3 இயர்ஸாகவே எனக்கு ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் நான் வந்துட்டு யூடியூப்பில் செக் பண்ணேன். ஸோ அப்போ தான் யூனிக் ஹேர் க்ரோ அவங்க வீடியோஸ் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கூகுள் ரிவ்யூஸ் செக் பண்ணேன். ஸோ செக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நல்லாவே அவங்க பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட ஒரு டைம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருந்தேன். ஸோ டாக்டரை நான் மீட் பண்ணேன். ஸோ டாக்டரை மீட் பண்ணதுக்கு அவங்க நிறைய எங்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க. அவங்களுக்கு பொறுமையாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலாக எனக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன். ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 days வந்து நம்ம இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா ஹேர் லைன் வரைவாங்க. ஹேர் லைன் வந்துட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேருந்து எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் டே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஹேர் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் டே நம்ம டிஸ்சார்ஜ் ஆரம்பிச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 days வந்து நம்ம வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நார்மலாக நம்ம ஒர்க் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டாக்டரை வந்து மீட் பண்ணேன் ஆஃப்டர் 10th day. ஸோ டாக்டர் வந்து ஒரு சில என்னென்ன சாப்பிடக்கூடாது செய்யணும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் அழகாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னொரு அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா வந்து 6 செஷன் வந்து எடுக்க சொல்லியிருந்தாங்க PRP. ஸோ அது நம்ம வந்து எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 4th monthலேருந்து நல்லாவே க்ரோத் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் இருந்துச்சு. ஸோ அப்போ கொஞ்சம் பயந்தேன். ஸோ டாக்டரை மீட் பண்ணதுக்கு வந்துட்டு ஹேர் ஃபால்ஸ் இருக்கும், திருப்பி க்ரோ ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 5th monthலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஹேர் க்ரோத்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 11th monthல இருக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்ப்பீங்க என்னோடய ஹேரை நல்லாவே க்ரோத் இருக்கிறது. ஸோ நல்லாவே கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஸோ இன்னொரு வந்துட்டு நான் உங்களுக்கு ஒன்று ஷேர் பண்ண விரும்புகிறேன். சரி, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யூனிக் ஹேர் க்ரோவை ஏன் நம்ம செலக்ட் பண்ணோம், மற்ற ஹேர் ஹாஸ்பிட்டலை விட யூனிக் ஹேரில் என்ன பெஸ்ட் இருக்குது, அதுதான் நம்ம ஃபைனலாக ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள டாக்டர் அண்ட் ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா பொலைட்டாக இருப்பாங்க. நம்ம என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் இப்போ நீங்கள் வீடியோலேயே பார்ப்பீங்க என்னோடய ஹேர்ஸை. ஸோ அது வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே காஸ்ட் வந்து எக்கனாமிக்கலாக இருக்கும். மற்ற இதை கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் அதை வந்து இங்கே விசிட் பண்ணாலே உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது மெயின் இடத்துல இருக்குது, பெரும்பாக்கம் MMDயில் இருக்குது. அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப்ஸ் வந்து இங்கே ரொம்ப கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ மந்த்லி 15th அன்னைக்கு நம்ம வந்து இங்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா நம்ம மறந்துடுவோம். பட் இவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதை கால் பண்ணி நமக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபாலோ அப்ஸ் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை விட உங்களுக்கு வேறு என்ன வேணும்? என்னுடைய ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹேரையும் கான்ஃபிடென்ட்டையும் நான் திருப்பி எடுத்தேன். ஸோ அதேமாதிரி நீங்களும் உங்கள் ஹேரையும் கான்ஃபிடென்ட்டையும் திருப்பி எடுக்க. ஸோ சீக்கிரம் வந்துட்டு யூனிக் ஹேரை விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.